குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம மெக்கானிக்ஸ் கிளாஸில் டைனமிக்ஸ் சாப்டரில் 5th யூனிட்டில் சென்ட்ரல் ஆர்பிட் செக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் உள்ள ப்ராப்ளம்ஸை கண்டினியூ பண்ணலாம். தேர்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, ஷோ தட் த பாத் ஆஃப் எ பாயிண்ட் P whose velocity is such that its component in a fixed direction and a direction perpendicular to the line joining P to a fixed point O or respectively the constants U and V is a conic with a focus O and the eccentricity is U by V. அதாவது இந்த பாத்தை வந்து நம்ம கோனிக் அப்படின்ட்டு சொல்லணும். இதனோட எக்ஸென்ட்ரிசிட்டி வந்து U by V அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். இதை தான் வந்து ஷார்ட்டாக இந்த ப்ராப்ளமில் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் 8 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? த பாத் ஆஃப் எ பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது, டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். த பாத் ஆஃப் எ பாயிண்ட் P எங்கே இருக்குது? இந்த இருக்குதா? ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து வரக்கூடிய இந்த பாத் whose velocity is such that the component in the fixed direction and direction perpendicular to the line joining to a fixed point O, இது ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த பாத் வந்து நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா வந்து கோனிக் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறோம். ஓகேவா? சரி, ஸோ இதுக்கு லெட் ஓங்கிறத வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்னா, லெட் ஓ பி த போல். ஓஏங்கிறது தான் வந்து ஃபிக்ஸடு டைரக்ஷன் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். அப்போ காம்பனன்ட்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி அலாங் அண்ட் பெர்பெண்டிகுலர், அதை தான் வந்து ரேடியல் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் சொல்ல இருக்காங்க. ஓகேவா? வெலாசிட்டியோட காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம எழுத போகிறோம். ரேடியல் டைரக்ஷன்லேயும் எழுதணும், டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்லேயும் எழுதணும், அலாங்கும் எழுதணும், பெர்பெண்டிகுலரும் எழுதணும். ஓகேவா? ஸோ இது ரேடியல் அண்டு டிரான்ஸ்வர்ஸ், இது வந்து டிரான்ஸ்வர்ஸ். ஓகேவா? சரி, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அலாங் த ரேடியல் அப்படிங்கிற போது நமக்கு அந்த ஹாரிசாண்டல் காம்பனண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்டை வச்சு தான் எழுதுவோம். ஸோ ஒன்று U cos தீட்டா, இன்னொன்று வந்து -U sin தீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, ஆர் டாட்டோட வேல்யூவை வந்து நம்ம U cos தீட்டா அப்படின்ட்டு சொல்லிடலாம். தீட்டா டாட் இஸ் நத்திங் பட் அந்த V = U + 18 எழுத மாதிரி, அந்த மாதிரி V - U sin தீட்டா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஹாரிசாண்டலை பொறுத்த வரையில் இனிஷியல் வெலாசிட்டி 0, அதனால இது 0 + U cos தீட்டா. இங்கே வந்து வெலாசிட்டியை வந்து நம்ம V அப்படின்ட்டு தான் நம்ம வச்சுருக்கிறோம். டயக்ராம்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம அந்த V இங்கே அப்படி தான் வச்சுருப்போம். இங்கே வெர்டிக்கலை பொறுத்த வரையில் -U sin தீட்டா தான் வந்து இந்த டைரக்ஷன் அப்படின்ட்டு நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கிறோம்ல. ஸோ அதனால் இது. ஓகேவா? அப்போ ஆர் டாட்டுங்கிறது வந்து 0 + U cos தீட்டா, தீட்டா டாட்டுங்கிறது வந்து V - U sin தீட்டா அப்படின்ட்டு நம்ம எழுதிடலாம். ஸோ ஆர் டாட் தீட்டா டாட் எழுதியாச்சு அப்படின்னா வந்து ரெண்டையுமே அப்படியே டிவைட் பண்ண வேண்டியது தான். ஸோ சாரி, ரெண்டாவது உள்ள வந்து தீட்டா டாட் கிடையாது, ஆர் தீட்டா டாட். ஏன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, ஆர் டாட் தான் அலாங்குக்கு, ஆர் தீட்டா டாட்டுங்கிறது வந்து பெர்பெண்டிகுலருக்குன்னு தெரியும். ஸோ அதனால ஆர் டாட் ஆர் தீட்டா டாட் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ ஆர் டாட் டிவைடட் பை ஆர் தீட்டா டாட் இஸ் ஈக்குவல் டு U cos தீட்டா டிவைடட் பை V - U sin தீட்டா அப்படின்ட்டு போடுவோம். R dot 1 by R constant, R dot is nothing but a dr by dt, theta dot is nothing but a d theta by dt. So dt cancel ஆயிடுச்சுன்னா 1 by R dr by d theta is equal to U cos theta divided by V - U sin theta அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி கிடச்சிதுன்னா ரெண்டு பக்கமும் நம்ம என்ன செய்யணும், இன்டகிரேட் தான் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தீட்டாவை அந்த சைடு கிராஸ் மல்டிபிள் பண்ணி டி தீட்டாவை வந்து இங்கே வச்சுக்கிடுவோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா dr by r, கீழே உள்ளதோட டிஃப்ரென்சியேஷன் மேலே இருக்கிறதுனால log r அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இங்கேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வியை இன்டகிரேட் பண்ணும்போது 0, இனிஷியல் வெலாசிட்டி 0 தான். சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா -cos தீட்டா, ஆனால் முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மேலே
உள்ள யூ காஸ் தீட்டாவே கிடச்சிரும். அதனால கீழே உள்ளதோட டிஃப்ரென்சியேஷன் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருது. ஒரு மைனஸ் மட்டும் நமக்கு எக்ஸஸாக வருது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த மைனஸை இங்கே வந்து நம்ம போட்டுக்கிறோம். அதாவது யூ சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணோன்னா மைனஸ் யூ காஸ் தீட்டாங்கிறதுனால. ஓகேவா? ஸோ அதனால் அந்த மைனஸ் எக்ஸஸாக வரதுனால அதை இன்டகிரேட் போட்டுறோம். ஸோ இங்கே ரெண்டுமே இங்கே லாக் இருக்கிறதுனால நம்ம இன்டகிரேட்டிங் கான்ஸ்டண்ட்டை லாக் சி அப்படின்னே வந்து வச்சுக்கலாம். அப்போ லாக் ஆர் மைனஸ் லாக் சி ஈக்குவல் டு மைனஸ் லாக் வி மைனஸ் யூ சைன் தீட்டான்னு வரும். அப்போது நம்ம அப்படி எடுக்காமல் இது லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு இருக்கிறதுனால லாக் ஏ டிவைடட் பை பி அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டாங்க. லாக் ஓகேவா ஈக்குவல் டு லாக் ஆர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதி வச்சுருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் லாகை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை வி மைனஸ் யூ சைன் தீட்டா அப்படின்ட்டு வரும். ஸோ இது மேலே போகும், இது கீழே வரும். அப்போது வி மைனஸ் யூ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஆர் அப்படின்ட்டு வரும். ரெண்டு பக்கமும் வியை வச்சு டிவைட் பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமும் வியை வச்சு டிவைட் பண்ணோன்னா சி பை வி டிவைடட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை வி வந்து 1 மைனஸ் யூ பை வி சைன் தீட்டா அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து நமக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா எல் பை ஆர் இஸ் ஈக்குவல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சி பை வி டிவைடட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் யூ பை வி காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னா காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா அப்படின்ட்டு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா உங்களுக்கு எல் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இ காஸ் தீட்டா அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. வேர் ஈயோட வேல்யூ தான் வந்து உங்களுக்கு யூ பை பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்துடுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த கோனிக்கு. ஸோ இதே ஈக்குவேஷன் தான் நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கிறதுனால இந்த பாத்தை வந்து நம்ம என்னென்னு சொல்லிடலாம்னா கோனிக்னு சொல்லிடலாம். இ இருக்க வேண்டிய இடத்துல வந்து யூ பை வின்னு இருக்கிறதுனால எக்ஸென்ட்ரிசிட்டியோட வேல்யூ வந்து யூ பை வி அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? இதுதான் இந்த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா எ பாயிண்ட் P describes an equiangular spiral with a constant angular velocity about the point O. Show that acceleration varies as OP அப்படின்ட்டு சொல்லணும். In the direction making with the tangent at P the same constant angle that makes OP அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஓகேவா? பாயிண்ட் டிஸ்கிரைப்ஸ் ஆங்குலர் ஸ்பைரல் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆங்குலர் வெலாசிட்டி வந்து அபவுட் த போல் ஓ, ஆக்சலரேஷன் வந்து வேரிஸ் ஆஸ் ஓபி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டைரக்ஷன் மேக்கிங் வித் த டேஞ்சன்ட் அட் பி மேக்ஸ் சேம் கான்ஸ்டன்ட் ஆங்கிள் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது ரெண்டையும். ஓகேவா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் வந்து ஈக்வி ஆங்குலர் ஸ்பைரலை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு சொல்லிட்டதுனால ஈக்வி ஆங்குலர் ஸ்பைரலோட ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏஇ பவர் தீட்டா காட் ஆல்ஃபா அப்படிங்கிறது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். அப்போ இதை ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆர் டாட் என்ன வரும் அப்படின்னா ஏ கான்ஸ்டன்ட்டு, இ பவர் தீட்டா காட் ஆல்ஃபாவை பண்ணால் இ பவர் தீட்டா காட் ஆல்ஃபா தான். பவரில் உள்ள தீட்டா காட் ஆல்ஃபாவை பண்ணால் காட் ஆல்ஃபா, தீட்டாவை பண்ணால் ஒரு தீட்டா டாட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இப்படி தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். தீட்டா டாட் இஸ் நத்திங் பட் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டியை வந்து நம்ம ஒமேகான்னு டினோட் பண்ணிக்கலாம். அப்போ ஆர் ஈக்குவல் டு ஒமேகா காட் ஆல்ஃபா இன்ட்டு ஏஇ பவர் தீட்டா காட் ஆல்ஃபா இருக்குல்ல, திஸ் இஸ் நத்திங் பட் ஆர் தானே, அதனால ஆர் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ ஆர் டாட்டோட ஆன்சர் வந்து நமக்கு என்னது கிடச்சிருக்கும் அப்படின்னா ஒமேகா காட் ஆல்ஃபா இன்ட்டு ஆர் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்புறம் ஆர் டபுள் டாட் கண்டுபிடிப்போம். அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒமேகா காட் ஆல்ஃபாங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆர் டாட்டு,
ஆர் டாட்னா நமக்கு என்னன்னு தெரியும். அப்போ ஒமேகா காட் ஆல்ஃபா இன்ட்டு ஆர் டாட்டோட ஆன்சர் வந்து ஒமேகா காட் ஆல்ஃபா இன்ட்டு ஆர் அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. அப்போது ஒமேகா ஸ்கொயர் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு ஆர் அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போது ஆர் டபுள் டாட்டோட ஆன்சர் வந்து ஒமேகா ஸ்கொயர் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு ஆர். ஆர் டாட்டோட ஆன்சர் வந்து ஒமேகா காட் ஆல்ஃபா இன்ட்டு ஆர். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்குது. இப்போ நம்ம ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிப்போம் ஆக்சலரேஷனுக்கு. அதாவது ஆக்சலரேஷனுக்கு அலாங் அண்ட் பெர்பெண்டிகுலர். ஓகேவா? ஆக்சலரேஷனுக்கு அலாங் வந்து ஆர் டபுள் டாட் மைனஸ் ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர் அப்படின்ட்டு தெரியுமா? ஆர் டபுள் டாட்டுங்கிறது ஒமேகா ஸ்கொயர் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு ஆர் அப்படின்ட்டு தெரியும். மைனஸ் ஆர் தீட்டா டாட் இஸ் நத்திங் பட் ஒமேகா அப்படின்ட்டு தெரியும். ஆர் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ ரெண்டுலேயுமே ஒமேகா ஸ்கொயர் ஆர் காமனாக இருக்குது. எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா ரிமைனிங் இருக்கும். ரெண்டாவது டேர்மில் ஒரு 1 மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஸோ இது வந்து அலாங்குக்கு ஆன்சர். அடுத்து பெர்பெண்டிகுலருக்கு பார்க்கணும். ஸோ பெர்பெண்டிகுலருக்கு பார்த்தோன்னா 1/r d/dt ஆஃப் r square theta dot. இதுதான ஆன்சர் ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 1/r d/dt ஆஃப் r square theta dot is nothing but omega அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அப்போ ஒமேகா கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால வெளியில் எடுத்துடலாம். ஒமேகா பை ஆர் d/dt ஆஃப் ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r r டாட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஒரு ஆர் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோன்னா ஒமேகா இன்ட்டு ஆர் டாட்டுக்கு பதிலாக ஒமேகா காட் ஆல்ஃபா இன்ட்டு ஆர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ திஸ் அப்போது 2r r டாட் தானே, ஒரு 2 வேறு பாக்கி இருக்குது. அப்போ 2 ஒமேகா ஸ்கொயர் காட் ஆல்ஃபா இன்ட்டு ஆர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? இது வந்து பெர்பெண்டிகுலர். ஸோ இப்போ நமக்கு கொஸ்டினில் ஆக்சலரேஷன் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சலரேஷன் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் அந்த அலாங் கிடைச்ச வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும், பெர்பெண்டிகுலர் கிடைச்ச வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அலாங் கிடைச்ச வேல்யூ தான் வந்து நமக்கு என்னதுன்னா ஒமேகா ஸ்கொயர் ஆர் இன்ட்டு காட் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1. ஓகேவா? இதை ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் பெர்பெண்டிகுலருக்கு கிடைச்சது வந்து 2 ஒமேகா ஸ்கொயர் ஆர் இன்ட்டு காட் ஆல்ஃபா. இதையும் வந்து தனியாக வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? அப்போது ஆக்சலரேஷன் ஸ்கொயர் வந்து என்னது வேல்யூ வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா பவர் 4 ஆர் ஸ்கொயர் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 1 மைனஸ் 2. இது வந்து காட் பவர் 4 2 காட் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ப்ளஸ் அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 ஒமேகா பவர் 4 ஆர் ஸ்கொயர் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? இது வந்து இப்படி ப்ராக்கெட்டில் வரும். ஓகேவா? சரி. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒமேகா பவர் 4 ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஒமேகா பவர் 4 ஆர் ஸ்கொயர் காமனாக இருக்கிறதுனால ஒமேகா பவர் 4 ஆர் ஸ்கொயரை காமனாக எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் காட் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் 1 மைனஸ் 2 காட் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கும். ரெண்டாவது டேர்மில் வந்து ஒரு 4 காட் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். அப்போ இது வந்து ஒமேகா பவர் 4 ஆர் ஸ்கொயர் காட் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 காட் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்ட்டு சிம்பிளிஃபை ஆகுமா? ஏண்டா இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் 4 இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் 2 இருக்குது. அதனால் அதை சேர்த்து ப்ளஸ் 2 அப்படின்ட்டு எழுதிடலாம். இப்படி எழுதியாச்சுன்னா அகைன் இதுவும் வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுத முடியும். காட் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இதை எழுத முடியும். அப்படி எழுதணும் அப்படின்னா ஒமேகா பவர் 4 ஆர் ஸ்கொயர் இன்ட்டு காட் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு
எழுதிடலாம். ஓகேவா? ஆனால் 1 + cot square alpha is nothing but cosecant square alpha. அப்போது ஒமேகா பவர் 4 ஆர் ஸ்கொயர் cosecant ஸ்கொயர் ஆல்ஃபா தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுத முடியும். இவ்வளோ நேரம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னதுன்னா ஆக்சலரேஷன் ஸ்கொயர். ஆக்சலரேஷன் ஸ்கொயர் தான் ஒமேகா பவர் 4 ஆர் ஸ்கொயர் cosecant ஸ்கொயர் ஆல்ஃபா தான் ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்குது. அப்போ ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் ஒமேகா ஸ்கொயர் ஆர் cosecant ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிடலாம். அப்போ இதை வந்து ஒமேகா ஸ்கொயர் cosecant ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு ஆர் அப்படின்ட்டு எழுதணுன்னா ஆக்சலரேஷன் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஆர் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஆர் இஸ் நத்திங் பட் அந்த ஓபிங்கிற இந்த டைரக்ஷன். அப்போது ஆக்சலரேஷன் வேரிஸ் ஆஸ் ஓபி அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? சரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இஃப் பீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். பீட்டாங்கிறது தான் வந்து ஆங்கிள்னு எடுத்தோன்னா tan பீட்டாங்கிறது வந்து டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட் டிவைடட் பை ரேடியல் காம்பனண்ட் அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா வந்து 2 ஒமேகா ஸ்கொயர் ஆர் காட் ஆல்ஃபா அப்படிங்கிறத எழுதலாம். ரேடியல் காம்பனண்ட்டுங்கிறது வந்து என்னதுன்னா அலாங்குக்கு கண்டுபிடிச்சது ஒமேகா ஸ்கொயர் ஆர் இன்ட்டு காட் ஸ்கொயர் ஆல்ஃபா -1 அப்படிங்கிறத வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஆருங்கிறது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது போக வந்து இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணால் போதும். அப்போ 2 காட் ஆல்ஃபாங்கிறது நத்திங் பட் tan ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை 1/tan ஸ்கொயர் ஆல்ஃபா -1 அப்படின்ட்டு எழுதலாம். அப்போ 2/tan ஆல்ஃபா டிவைடட் பை 1 - tan ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை tan ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ இதை வந்து தலைகீழ எழுதணுன்னா எப்படி கிடைக்கும்னா 2/tan ஆல்ஃபா இன்ட்டு tan ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை 1 - tan ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுத முடியும். அப்போ ஒரு tan ஆல்ஃபா கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2tan ஆல்ஃபா டிவைடட் பை 1 - tan ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுத முடியும். திஸ் இஸ் நத்திங் பட் tan 2 ஆல்ஃபாவோட ஃபார்முலா. அப்போது நமக்கு tan பீட்டாக்கு வேல்யூ வந்து 2tan ஆல்ஃபான்னு கிடைக்கிது. ரெண்டு பக்கமும் டேனை கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு பீட்டா ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி கிடச்சிடும். ஓகேவா? ஸோ பீட்டா ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா. பட் the angle between the radial direction and tangent is alpha. ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் த டேஞ்சன்ட் அண்ட் ஆக்சலரேஷனை வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்னே சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செக்ஷன் 16.2 சென்ட்ரல் ஆர்பிட் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ் நம்ம யூனிட்டோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். எ சென்ட்ரல் ஃபோர்ஸ் இஸ் எ ஃபோர்ஸ் whose லைன் ஆஃப் ஆக்ஷன் இஸ் ஆல்வேஸ் passes through fixed point. This fixed point is called the central force. Central forceங்கிறது என்னதுன்னா ஒரு ஃபோர்ஸு அதனோட லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆல்வேஸ் பாசஸ் த்ரூ ஃபிக்ஸடு பாயிண்ட் வழியாக தான் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து போலார் கோஆர்டினேட்ஸ். டு ஸ்டடி த சென்ட்ரல் மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் வி யூஸ் போலார் கோஆர்டினேட்ஸ் ஆர், தீட்டா. ஆரையும் தீட்டாவையும் வந்து சூஸ் பண்ணுவோம். So we shall denote the central force per unit mass by pi of r into r cap. ஸோ சென்ட்ரல் ஃபோர்ஸை வந்து நம்ம இங்கே எப்படி டினோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்து பை ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிறோம். வேறு ஆர் கேப்புங்கிறது வந்து யூனிட் வெக்டார் இன் த ரேடியல் டைரக்ஷன். ஸோ அது என்னவாகும் அப்படின்னா இன் விச் ஆர் இன்க்ரீசஸ் அண்ட் பை ஆஃப் ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரிகாஷனரிஸ். சென்ட்ரல் ஃபோர்ஸ்னால் என்னென்னு தெரியணும். இங்கே யூஸ் பண்ணக்கூடிய போலார் கோஆர்டினேட்ஸ் ஆர், தீட்டா அப்படிங்கிறது சென்ட்ரல் ஃபோர்ஸை வந்து பை ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு ஒரு புக் ஒர்க் என்னது அப்படின்னா வந்து சென்ட்ரல் ஆர்பிட் இஸ் எ பிளேன் கர்வ் அப்படின்ட்டு சொல்லணும்.
The path described by a particle under a central force is called the central orbit. Central force மூலமாக ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஆக்ட் ஆகும்போது அந்த பார்ட்டிக்கல் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த பாத்தை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சென்ட்ரல் ஆர்பிட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த பாத் வந்து ஒரு பிளேன் கர்வாக வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறது தான் இந்த புக் ஒர்க். ஸோ இந்த புக் ஒர்க் வந்து 5 மார்க்குக்கு இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் ஆர்பிட்டை வந்து பிளேன் கர்வ் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ அதுக்கு இந்த அசம்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிடுவோம். அதாவது ஓங்கிறத வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். பிங்கிறத வந்து பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல்னு எடுத்துக்கலாம். ஆருங்கிறத வந்து ஓபி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஆர் கேப்புங்கிறது வந்து யூனிட் வெக்டர் அலாங் த ஓபி. அதுக்கப்புறம் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல். பை ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் கேப்பை தான் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் வந்து எழுதணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் வந்து நம்ம எதுலேருந்து எழுத போகிறோம்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லாலேருந்து எழுத போகிறோம். ஓகேவா? நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஸ்டாட்டிக்ஸில் வந்து பார்க்கக்கூடியது. ஓகேவா? நம்ம அது இன்னும் பார்க்காததுனால நமக்கு தெரியல. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்டாட்டிக்ஸ் தானே படிப்போம், அதை வச்சு இதை எழுதிடலாம். ஓகேவா? என்னது அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், இது ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்கும் ஃபஸ்ட்டு யூனிட்டில். ஓகேவா? ஆஃப் பார்ட்டிக்கல் ப்ரப்போர்ஷனல் டு இம்ப்ரெஸ்டு ஃபோர்ஸ், proportional to impressed force and in direction of force. இதுதான் வந்து நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்படிங்கிறது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் எ பார்ட்டிக்கல் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த இம்ப்ரெஸ்டு ஃபோர்ஸ் அண்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொமெண்டம்மை தான் வந்து நம்ம என்னன்னு டினோட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து எம்ஆர் டாட் அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னா d/dt ஆஃப் எம்ஆர் டாட் அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த இம்ப்ரெஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ எம் இன்ட்டு d/dt ஆஃப் ஆர் டாட் இந்த ப்ரப்போர்ஷனலை ஈக்குவல் டு மாற்றும் போது ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அதை எம்னு வச்சுக்கலாம் இன்ட்டு எஃப். என்ன வேல்யூனாலும் வச்சுக்கலாம், நம்ம எம்னே வச்சுக்கப்போம். ஓகேவா? d/dt ஆஃப் ஆர் டாட் இஸ் நத்திங் பட் ஆர் டபுள் டாட். அப்போ எம் இன்ட்டு ஆர் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எஃப் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு நியூட்டன்ஸ் செகண்ட் லாலேருந்து கிடைக்கக்கூடியது. ஸோ இங்கே வந்து நம்ம சென்ட்ரல் ஃபோர்ஸை தான் வந்து நம்ம இங்கே எடுத்துருக்கோம். அப்போ எம் இன்ட்டு ஆர் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு பை ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் எம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆர் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் கேப். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் பார்ட்டிக்கலாக வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே எழுதி வச்சுருப்பாங்க. ஆர் டபுள் டாட் ஈக்குவல் டு பை ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்ட்டு. ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்லேருந்து இதை எழுதிடலாம். சரி, ஸோ இப்போ வந்து பர்டிகுலர் கேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். d/dt ஆஃப் ஆர் கிராஸ் ஆர் டாட் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இது யூவி டிஃப்ரென்சியேஷன். அப்போது ஃபஸ்ட்டு செகண்டு உள்ளதை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ப்ளஸ் ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கிட்டு செகண்டு உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ ஆர் டாட் கிராஸ் ஆர் டாட் ப்ளஸ் ஆர் கிராஸ் ஆர் டபுள் டாட் அப்படின்ட்டு கிடைக்கும். ஆர் டாட்டும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும் போது 0ங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆர் டபுள் டாட்டோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம்ல, அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ஆர் கிராஸ் ஆர் டபுள் டாட்டுக்கு பதிலாக பை ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ இதனோட வேல்யூவும் வந்து நமக்கு வந்து 0 தான். அப்போ மொத்தமாக நமக்கு என்னது கிடைக்குன்னா d/dt ஆஃப் ஆர் கிராஸ் ஆர் டாட் வந்து 0ன்னு கிடைக்குது. எதை கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் 0 கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக ஆர் கிராஸ் ஆர் டாட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டாராக தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிடலாம். தென்
ஆர் அல்லது ஓபி. பட் ஓபியில் தான் வந்து ஆர் இருக்குது. ஸோ ஓபி இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு சி அப்படின்ட்டு தெரியும். ஸோ பி இஸ் ஆல்வேஸ் இந்த பிளேன் த்ரூ ஓ அண்ட் பெர்பெண்டிகுலர் டு சி. ஸோ அதனால மோஷன் வந்து கோப்ளேனாராக இருக்குது. அதனால ஆர்பிட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லிடலான்னா வந்து பிளேன் கர்வ் அப்படின்ட்டு சொல்லிடலாம். அதாவது ஆர் கிராஸ் ஆர் டாட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு கிடைக்கிறதுனால அந்த ஆர்பிட்டை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிளேன் கர்வாக தான் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த புக் ஒர்க். இந்த புக் ஒர்க்கும் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஆர்பிட் பார்ப்போம். இதுவும் வந்து 8 மார்க்குக்கு தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள்.